Hello students, exercise 1.5 first problem பார்க்கலாம். Using the functions f and g given below, find f composite g and g composite f. Check whether f composite g equals g composite f. So நமக்கு f and g னு ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துட்றாங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா f composite gயும் g composite fவும். அண்ட் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் f of x equals x minus 6, g of x equals x square. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா f composite g. ஸோ f composite g of x எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? f of g of x. இந்த காம்போசிட் சிம்பிளுக்கு பதிலாக ப்ராக்கெட் போடணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. which equals f of g of x வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? x ஸ்கொயர். ஸோ g of xக்கு பதிலாக x ஸ்கொயர் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இது f of x ஸ்கொயர்னு இருக்குது. நமக்கு f of x என்ன? x minus 6. அப்போ இந்த x ஸ்கொயரை இங்கே x இருக்கிற பிளேஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? x ஸ்கொயர் மைனஸ் 6ன்னு இருக்கும். ஸோ f காம்போசிட் ஜியோட ஆன்சர் என்ன? x ஸ்கொயர் மைனஸ் 6. நெக்ஸ்ட் g composite f find out பண்ண போகிறோம். which equals composite பதிலாக bracket sign g of f of x equals g of f of x என்ன? x minus 6. so g of x minus 6 equals g of x வந்து நமக்கு x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே நமக்கு எக்ஸுக்கு பதிலாக x minus 6 இருக்குது. ஸோ x minus 6 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு x minus 6d whole squareனு கிடைக்குமா? பிகாஸ் இங்கே x ஸ்கொயர் இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக x minus 6 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ நமக்கு x minus 6 the whole squareனு கிடைக்கும். நமக்கு இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a minus b the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ x ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு x into 6ன்னு இருக்கும். அப்போ 2 6 are 12. ஸோ 12xன்னு இருக்குமா? ப்ளஸ் 36. ஸோ g composite f என்ன கிடைக்குதுன்னா x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 36ன்னு கிடைக்குது. நம்ம இது ரெண்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நமக்கு ப்ராப்ளமில் எக்ஸ்ட்ரா இன்னொன்று என்ன கொடுத்துருந்தாங்க? செக் வெதர் f composite g equals g composite f. ஸோ இதை நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு வேல்யூவும் நமக்கு சேம் கிடையாது. கரெக்டாக இங்கே x ஸ்கொயர் மைனஸ் 6 இருக்குது. இங்கே x minus 6 the whole square இருக்குது. ஸோ f composite g is not equal to g composite f. செகண்ட் சப்டிவிஷன் போகலாம். f of x equals 2 by x, g of x equals 2x square minus 1. நம்ம ஃபர்ஸ்ட் f composite g ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அண்ட் இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா f of g of x. இந்த சப்டிவிஷனில் g of x வந்து 2x ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ g of xக்கு பதிலாக நம்ம 2x ஸ்கொயர் மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு f of 2x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கும். இந்த சப்டிவிஷனில் f of x வந்து எதுக்கு ஈக்குவல்னா 2 by x. ஸோ இங்கே 2x ஸ்கொயர் மைனஸ் 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு 2 by 2x ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு கிடைக்கும். ஸோ f composite g எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 2 by 2x ஸ்கொயர் மைனஸ் 1. நெக்ஸ்ட் g composite f ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். which equals g of f of x. f of x என்ன? 2 by x. அப்போ g of 2 by x எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? g of x equals 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இங்கே 2 by x இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக 2 by x நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 2 இன்ட்டு 2 by x the whole square minus 1ன்னு இருக்கும். which equals 2 by x the whole square. அப்போனா 2 2s are 4. x the whole squareனா x ஸ்கொயர், அதுதான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். இன்ட்டு 2 இருக்குது. ஸோ 2 இங்கே போட்டாச்சு. மைனஸ் 1 which equals 2 4s are 8 by x ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ f composite g, g composite f ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது ரெண்டும் ஈக்குவலான்னு பார்க்கலாம். இது ரெண்டுமே ஈக்குவல் இல்லை. ஸோ f composite g is not equal to g composite f. ஓகேயா? தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். f of x equals x plus 6 by 3, g of x equals 3 minus x. First f composite g find out பண்ண போகிறோம். which equals f of g of x. இந்த சப்டிவிஷனில் g of x எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 3 minus x. ஸோ g of x பதிலாக 3 minus x போடுவோம்.
அப்போ f of 3 minus 6ன்னு நமக்கு கிடைக்கும். f of x equals x plus 6 by 3. ஸோ 3 minus xஐ x பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3 minus x plus 6 by 3ன்னு நமக்கு கிடைக்கும், which equals 3 plus 6னா 9 minus x by 3ன்னு இருக்கும். ஸோ f composite g equals 9 minus x by 3. Next, g composite f find out பண்ணலாம், which equals g of f of x. f of x value என்ன? x plus 6 by 3. So g of x plus 6 by 3ன்னு நமக்கு கிடைக்கும். g of x எதுக்கு equal? 3 minus x. இங்கே நமக்கு x plus 6 by 3 இருக்கு. ஸோ எக்ஸுக்கு பதிலாக x plus 6 by 3 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 3 minus x plus 6 by 3ன்னு இருக்கும், which equals 3 3s are 9 minus of x plus 6 by 3ன்னு இருக்கும். பிகாஸ் இது ரெண்டையும் நம்ம சம் பண்ணுறோம், ஸோ நமக்கு இப்படி கிடைக்கும், which equals 9 மைனஸ், இங்கே மைனஸ் வந்து எக்ஸுக்கும் 6க்கும் காமனாக தானே இருக்குது. ஸோ இந்த மைனஸ் சைனை நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6ன்னு இருக்கும் பை 3, which equals 9 minus 6னா 3 minus x by 3ன்னு இருக்கும். ஸோ g composite f எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 3 minus x by 3க்கு ஈக்குவல். ஸோ f composite gயும் g composite fவும் சேமாக இருக்கா? இல்லை. ஸோ f composite g is not equal to g composite f. Fourth subdivision பார்க்கலாம். f of x equals x plus 3, g of x equals x minus 4. First f composite g find out பண்ண போகிறோம், which equals f of g of x. இந்த subdivisionல g of x எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா x minus 4. ஸோ f of x minus 4ன்னு இருக்கும். f of xனா 3 plus x, இங்கே xக்கு பதிலாக x minus 4 இருக்குது. ஸோ x minus 4 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 3 plus x minus 4ன்னு இருக்கும், which equals 3 minus 4னா minus 1 plus x இருக்குது. ஸோ f composite g எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா x minus 1க்கு ஈக்குவலாக இருக்கும். g composite f next find out பண்ண போகிறோம், which equals g of f of x. இங்கே f of x எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 3 plus x. ஸோ g of 3 plus xன்னு இருக்கும். g of x equals x minus 4. இங்கே xக்கு பதிலாக 3 plus x இருக்குது. ஸோ இதை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 3 plus x minus 4ன்னு இருக்கும். 3 minus 4னா minus 1, x இருக்குது, ஸோ plus x. ஸோ g composite f equals x minus 1. இந்த ப்ராப்ளமில் f composite gக்கும் சரி g composite fக்கும் சரி சேம் ஆன்சர் தானே கிடச்சிருக்கு. Therefore f composite g equals g composite f. ஓகேயா? Fifth subdivision, f of x equals 4x square minus 1, g of x equals 1 plus x. First f composite g find out பண்ணலாம், which equals f of g of x. இங்கே g of x எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 1 plus x. ஸோ f of 1 plus x. ஸோ இங்கே என்ன பண்ணுவோம்? எக்ஸுக்கு பதிலாக 1 plus x இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 4 into 1 plus x the whole square minus 1ன்னு இருக்கும். இது 1 plus x the whole squareனா a plus b the whole square ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். that is 4 into 1 plus 2x plus x square minus 1. இங்கே இந்த ப்ராக்கெட் டேர்முக்கு எல்லாத்துக்குமே காமனாக இருக்கிறது 4. இந்த 4ஐ உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா 4 into 1 4 plus 4 into 2x 8x plus 4 into x square 4x square minus 1ன்னு கிடைக்கும், which equals 4x square plus 8x 4 minus 1னா 3. So f composite g equals 4x square plus 8x plus 3ன்னு இருக்கும். Next g composite f எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? g of f of x. f of x இங்கே என்ன? 4x square minus 1. ஸோ g of 4x square minus 1ன்னு இருக்கும். இந்த சப்டிவிஷனில் g of x எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 1 plus x. ஸோ 4x square minus 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1 plus 4x square minus 1ன்னு கிடைக்கும். plus 1 minus 1 கேன்சல் ஆயிரும். ஸோ 4x square மட்டும் நமக்கு ரிமைனிங் இருக்கும். Therefore, G composite F equals
4x square. ஸோ f composite gயும் g composite fவும் ஈக்குவலாக இல்லை. Therefore, f composite g is not equal to g composite f. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ப்ராப்ளம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.